ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. அது போக நம்ம எந்த பின்னனாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ரீசார்ஜும் வந்து பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்னதான ஒரு கியர் மோட்டார் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டல்ஸில் வந்து கியர் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப பவராக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு தான் இருக்கும். நான் அமேசானில் இருந்து தான் அதை வாங்கினேன். வேணா நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து சார்ஜிங் மாடியூல் வந்து தேவைப்படும். நம்ம பேட்டரி சார்ஜிங் மாடியூல். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சின்ன போர்டு தான் இது. இதில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து தேவைப்படும். இது 3.7 வோல்ட்டு. சரி, ஓகே, இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, அந்த சுவிட்ச் வந்து தேவைப்படும். இது வந்து 2-வே சுவிட்ச். இது பின்னாடி வந்து 6 பின் வந்து இருக்கும். இது கண்டிப்பாக தேவை. ஏன்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 2-வே சுவிட்ச் வந்து தேவைப்படும். இது வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். இது இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த பழைய ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம எலக்ட்ரிக்காக வந்து இதை வந்து மாற்ற போகிறோம்ல. ஸோ அதனால் இதை வந்து முன்னாடி உள்ளதை மட்டும் ரிமூவ் பண்ணி தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு பிவிசி பைப் வந்து தேவைப்படும். இதில் தான் எல்லா கனெக்ஷனும் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்ஸ் இருந்தாலே போதும், நம்ம எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 2-வே சுவிட்சுக்குரிய கனெக்ஷன் சர்க்யூட் டயக்ராம் வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த 6 பின் இருக்குல்ல, அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் சேஃபில் வந்து கனெக்ட் பண்ணோம். இங்கே உள்ள லாஸ்ட் பின்னையும் அங்கே ஃபஸ்ட்டு பின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து அந்த பின்னை வந்து எக்ஸ் சேஃபில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கேருந்து இதை வந்து எக்ஸ் சேஃபில் வந்து கனெக்ட் பண்ணணும். அடுத்து நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த 2 இதிலேருந்து ஏதாவது ஒன்றை வந்து எடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும், மோட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து நான் கீழே வந்து 3.7 வோல்ட் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை அதுக்கடுத்து மேலே உள்ள அந்த வயரை அதை வந்து நீங்கள் வந்து மோட்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து வேறு ஏதாவது பெரிய இதை ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் வந்து ஃபார்வேர்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகும். இதே மாதிரி வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து சால்ட்ரிங் வந்து பண்ணுங்கள். ஏன்னா பக்கத்தில் பின் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக வந்து சால்ட்ரிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணி வயர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துட்டேன். அந்த 2 நடுவில் உள்ளதை வந்து நம்ம பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்தாச்சு. இங்கிட்டு 2 மோட்டருக்கு வந்து எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு அந்த மோட்ரு கனெக்ஷன் உரியதை வந்து மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு மாட்டுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா அகெயின் வந்து கலட்டிட்டு மாட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த இதை டேரெக்டாக இப்போ பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து சார்ஜிங் மாடியூலோட கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஃபார்வேர்டு வந்து சுத்தம். அதுக்கடுத்து இங்கிட்ட வச்சோம் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து சுத்தம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்மளுக்கு மாறி சுற்றுறதை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதை வந்து எல்லாத்துலேயும் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, அதோட மேலே உள்ளதை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா மடக்கி விட்டு வந்து எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வளைஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் நல்லா வந்து மடக்கி விட்டேன், எடுத்துட்டேன். இந்த பாருங்க, மடக்கி விட வந்து அந்த நல்லா வளையுது. வளைய வந்து அப்படியே வந்து அந்த முன்னாடி உள்ளதை வந்து துண்டை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இந்த மெட்டல் இருக்குல்ல, அதை வந்து கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி வந்து மேலே வந்து பிடிச்சி இழுத்திங்கனாலே போதும் வந்துடும். சரி, ஓகே, அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஹோல் மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி வந்து நம்ம எந்த பின் ஸ்க்ரூ டிரைவர்னாலும் வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கலாம். சரி, ஓகே, பிவிசி பைப்பில் வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மோட்ரு கனெக்ஷனை வந்து முன்னாடி வந்து கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா. அதுக்கடுத்து போர்டு கனெக்ஷன் எல்லாமே பின்னாடி வரும். போர்டில் வந்து 4 இந்த இது இருக்குல்ல, அதில் வந்து நான் வயரை வந்து கனெக்ட் பண்ணியே எடுத்துட்டேன். நடுவில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. அடுத்து 2 வந்து அவுட்புட். அது அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் தான் நம்மளுக்கு வந்து வரும். சரி, ஓகே, இதெல்லாம் நான் சால்ட்ரிங் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எடுத்தாச்சு. அதுக்கடுத்து மோட்ரு கனெக்ஷன் வந்து முன்னாடி வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அதையும் வந்து முன்னாடி வந்து கொடுத்துக்கலாம். சுவிட்ச் கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து பக்காவாக வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே அந்த வயர் கனெக்ஷனாக எடுத்து பின்னாடி உள்ளதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. பேட்டரி கனெக்ஷன் உள்ளதை அந்த போர்டோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கே வெட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி விட்டுட்டு வயரை வந்து ஃபஸ்ட்டு அந்த பேட்டரியிலேருந்து வர வயரை வந்து உள்ளக்க கூடி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் இந்த சுவிட்சோட. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளக்கக்கூடி வந்து வரும். ஸோ அதனால் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி நீங்கள் வந்து செல்லோ டேப் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கடுத்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணி விட்ருங்க.
இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மோட்ரு வயரை வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி உள்ளக்க வந்து எடுத்து விட்ருங்க. அதுக்கடுத்து இந்த வயரை வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த கனெக்ஷனை வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பேட்டரி வந்து கனெக்ஷன் கொடுத்ததுக்கடுத்து அப்படியே உள்ளக்க வந்து அப்படியே தள்ளி விட்ருங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு சர்க்யூட் போர்ட் கனெக்ஷனை பின்னாடி வந்து கனெக்ஷன் கொடுத்தோன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இடம் பத்தலை. ஸோ அதனால் இன்னொரு பிவிசி பைப் உள்ளக்க வச்சு அந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து சேர்த்தாப்பில் வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும். இதனால் சார்ஜும் வந்து நம்ம எப்போனாலும் ஏற்றோம்னா ஏற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மோட்டரை வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து செக் பண்ணி கூட வந்து இன்னொருக்கு அகைன் வந்து செக் பண்ணி கூட வந்து பார்த்துக்கோங்க எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லா இடமும் க்ளூவும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து வாட்டர் கேன் கேப்பை வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டு 2 பீஸாக வந்து வெட்டி விட்டுட்டேன். ஒன்றை வந்து மோட்டருக்கு சென்டராக இருக்கிற மாதிரியும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒன்றை வந்து மோட்டருக்கு முன்னாடி வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா மோட்ரு வந்து ஆடாமல் இருக்கணும். அந்த பிவிசி பைப்புக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து சமமாக இருக்கணும். ஸோ எல்லா இடமும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே பிவிசி பைப்புக்குள்ளே வந்து அப்படியே தள்ளிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். பாருங்கள் எல்லா சைடும் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. கனெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் டேப் கனெக்ஷனும் வந்து ஒட்டியாச்சு. டேப் ஒட்டியாச்சு. அப்படின்னா தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து உள்ளக்க வந்து தள்ளி விட்ருங்க. முன்னாடி உள்ளதில் வந்து சரியாக வந்து க்ளூவும் அப்ளை பண்ணால் ஒட்டலை. இருந்தாலும் பரவாயில்ல. உள்ளக்க வச்சுட்டு கடைசியாக பிவிசி பைப்போடு சேர்த்து வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதை கனெக்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து கரெக்டாக வந்து வருது. அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து எடுத்துடும் பார்த்திங்களா, அதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது அந்த ஸ்க்ரூ வந்து போட்டு முறுக்கி விடுவோம் பார்த்திங்களா, அது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி ஒன்று இருக்கும். அதையே சேர்த்தாப்பில் வச்சு கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். முன்னாடி வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு இதை வந்து பிச்சு விட்ருங்க. பிச்சு விட்டுட்டு பின்னாடி க்ளூ அண்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி விட்டுங்க. அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து முன்னாடி உள்ளதை வந்து வெட்டி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி விட்டுட்டு அங்கே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டே ஒட்டிட்டேன் அதோட. அதுக்கடுத்து இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மேலே அந்த மெட்டல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ரெடி ஆயிரும். சரி ஓகே, நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. சரி ஓகே, நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து கரெக்டாக வந்து வருது. சும்மா லேப்டாப்பில் உள்ளதை மேலோட்டமாக எடுத்து பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். சூப்பருங்க, சூப்பராக ரிமூவ் ஆகுது பாருங்கள். அப்படியே மெதுவாக சுற்றி அழகாக ரிமூவ் ஆகுது. சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசார்ஜபிள் ஸ்க்ரூ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு லேப்டாப்பில் உள்ள ஸ்க்ரூவை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறோம். சரி ஓகே, இந்த டைட்டான இந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்படியே இந்த சைடு வச்சோம் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து வரும். இந்த சைடு வந்து வச்சிங்கன்னா ஃபார்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா டைட் வைக்கிறதுக்கு, இதை வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வே ஸ்விட்சும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரிவர்ஸ் வந்து வச்சு இதை வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் வந்து வச்சுட்டு பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து வந்துருச்சு, ஸ்க்ரூ அழகாக வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம டைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ளதையும் லூஸ் படுத்திக்கிறேன் நான். சூப்பருங்க, ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் வந்து இருக்குது. அழகாக எடுத்தாச்சு. 2 இதுவும் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து இதை வந்து டைட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே முன்னாடி வச்சோம் அப்படின்னா டைட் பண்ண ஆரம்பிச்சிடும். செமங்க, டைட் பண்ணிருச்சுங்க. எவ்வளோ டைட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா டைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் வந்து டைட் வந்து பண்ணிக்கலாம். இது கியர் மோட்டார்னால அப்படியே வந்து சுற்றி வந்து டைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து டைட் ஆயிடுச்சு. டைட்டானே இதாயிரும் பாருங்கள். 2 ஸ்க்ரூ வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து டைட் வந்து பண்ணியாச்சு. எடுக்கணுனாலும் ரொம்ப சிம்பிளுங்க. இதை வந்து அப்படியே மேலே வந்து வச்சோம் அப்படின்னா பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். அவ்வளோதான், எடுத்தே போட்டாச்சு. செமையாக வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சார்ஜ் வந்து கம்மியானாலும் ரீசார்ஜ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பின்னையும் வந்து நம்மளால் வந்து எந்த பின்னனாலும் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எந்த இதில்னாலும் வந்து எடுக்கலாம். நம்ம ஸ்டாராக இருக்கட்டும், ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸ், இந்த மாதிரி எந்த பின்னனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து லேப்டாப்பு, எலக்ட்ரானிக்
எலக்ட்ரானிக்ஸ் எதில் உள்ள ஸ்க்ரூ வேணாலும் எடுக்கவும் செய்யலாம், ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எடுக்கவும் செய்யலாம், டைட்டும் வந்து பண்ணலாம். இது வந்து இந்த மரப்பலகையில் வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு வந்து ஹெவியான மோட்ரு வந்து தேவை. இது வந்து நார்மல் மோட்ரு. ஸோ இந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து டைட் வைக்கிறதுக்கு இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்துருப்பீங்க எப்படின்னா யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.